துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க நம்மை அர்ப்பணிப்போம். கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட பேசுகிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்தோம். கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை குறித்தான காரியங்களை நாம் தியானித்தோம். யோவான் 15:11 இப்படியாக சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த வார்த்தைகள் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட பேசின காரியங்களை தான் யோவான் 14, 15, 16 அதிகாரங்களிலே பதிய வைத்திருக்கிறார். 17வது அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களில் ஜெபித்ததை என குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே 18க்கு பிற்பாடு அவருடைய பாடுகள் மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த 15ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் அந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். அப்போ நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை குறித்து தான், மகிழ்ச்சியை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் கிறிஸ்துவ மகிழ்ச்சி. கிறிஸ்தவ மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் மகிழ்ச்சி பாருங்க, கிறிஸ்தியன் மகிழ்ச்சி என்று சொல்லலாம். சரி, அப்போ இந்த கிறிஸ்துவ மகிழ்ச்சியை குறித்து நாம் இன்றைக்கு தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கேளுங்கள். இந்த செய்திகளை மூலமாக ஆண்டவர்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்பதை குறித்து. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? இது கிறிஸ்தவ மகிழ்ச்சி. முதலாவதாக இது கிறிஸ்தவ மகிழ்ச்சி. என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கு என் சந்தோஷம் உங்களில் என்பது ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கக்கூடிய இந்த உறவை நன்றாக காட்டுகிறது பாருங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். உலகம் பலவிதமான சந்தோஷங்களை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில மனுஷன் இன்றைக்கு சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியை தேடி அலைகிறான். பல வகை நான் சொல்லி நடந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் சந்தோஷம் தான் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. உங்களில் ஒரு மனிதனுக்குள் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சந்தோஷம் பாருங்க. அப்போ கிறிஸ்துவ மகிழ்ச்சி என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய ஜீவன் வந்திருக்க வேண்டும், கிறிஸ்து அங்கே வந்து வாசம் பண்ண வேண்டும். தன் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறபடினாலே அவனுக்குள்ளே வாசம் செய்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவனுக்குள்ளே போகிறது பாருங்க. அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கைக்குள்ளே போகிற பொழுது, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே போகிற பொழுது அவனுக்கு உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி தான் கிறிஸ்துவின் மகிழ்ச்சி, கிறிஸ்தவ மகிழ்ச்சி. அது அந்த கிறிஸ்தவனுக்காக கொடுக்கப்படுகிற மகிழ்ச்சி என்று தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் ஜீவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பவுலின் வாரிகளில் வாசிக்கிற பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பாவத்தில் செத்து போனவனாயிருந்தேன், மரித்து போனவனாயிருந்தேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுறேன், பாவத்துக்கு நான் மறிக்கிறேன், அப்போ நான் ஜீவனை பெறுகிறேன். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து தான். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளே வருகிறார் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வருகிற பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதே பவுல் கொலோசியருக்கு நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது. நம்முடைய ஜீவனே கிறிஸ்து தான். நாம் பிழைத்திருக்கிறது அவரால் தான், நாம் வாழ்வது அவரால் தான். நமக்குள் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவராலே அவர் ஜீவன் நமக்குள்ளே பிழைத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற பொழுது, அப்போ கிறிஸ்துவனின் ஜீவன், கிறிஸ்துவனின் ஜீவன், கிறிஸ்துவின் மகிழ்ச்சி, கிறிஸ்துவனின் மகிழ்ச்சி. அப்போ கிறிஸ்தவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியே கிறிஸ்துவ மகிழ்ச்சி. அவராலே அன்றி வேறெங்கும் கிடைக்காத நமக்குள் நின்று நிலவுகிற மகிழ்ச்சி அதுதான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியை ஆண்டவராக இயேசு சந்திரசேகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா நீங்கள் பாவத்திற்கு மரித்து போயிருக்கிறீங்க, நீதிக்கு பிழைத்திருக்கிறீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டபடினாலே நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவராக இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவராக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவினுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே யூ ஆர் ஹாப்பி, யூ ஆர் ஜாய்ஃபுல். அப்போ இந்த மகிழ்ச்சி தான் உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சியை போல் அல்ல. வேறு எந்த வகையில் நம்ம மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளலாம், அதை இதனோடு கூட ஒப்பிட முடியாது, இதற்கு சமமாக அது வராது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி மேலானது, அதற்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. அவராலே அன்றி வேற எங்குமே கிடைக்காத நமக்குள் நின்று நிலவக்கூடிய அந்த மகிழ்ச்சி தான் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருப்பதனாலே நாம் பெற்றிருக்கிற மகிழ்ச்சி. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? அது கிறிஸ்துவின் ஜீவன், அது கிறிஸ்துவே கொடுக்கிற மகிழ்ச்சி, அது கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்கள், எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம். ரியலி we are blessed என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவர் தான் பாடுபடுவதற்கு முன்பாகத்தான் இந்த மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் இரத்தம் ஏற்பதற்கு முன்பாகத்தான் இந்த மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறார். காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாகத்தான் இந்த மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறார். அவரை பிடித்துக் கொண்டு போய் அவரை கேவலப்படுத்தி, அவரை எவ்வளவு அவமானப்படுத்தி, அவரை அடித்து துன்புறுத்தி, அவர் சிலுவையை சுமத்தி, அவர் கல்வாரி சிலுவையில் அவர் அடித்து கொலை செய்கிறார்களே, அதற்கு முன்பாகத்தான் இந்த மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறார். ஆகவே அந்த கிறிஸ்து கொடுக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய உலகத்திலே பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில நாம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறது. We can be very joyful and happy in midst of our troubles and problems and things. That is Christian happiness, joy. இந்த மகிழ்ச்சியை தான் நமக்கு கொடுக்கும்படி இயேசு பூமியில வந்தார். இந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும்படி தான் கல்வாரி சிலுவையை சுமந்தார். இந்த மகிழ்ச்சியை கொடுக்கும்படி தான் நம்மை அவர் தன் ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார். இந்த மகிழ்ச்சியை கொடுக்கும்படி தான் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த மகிழ்ச்சியை பாருங்கள், என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். இப்ப நான் சொன்ன என் சந்தோஷம் உங்களில் என்று சொன்னேன், நிலைத்திருக்கும்படி, நிலைத்திருக்கும் சந்தோஷம். அப்போ ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும். அப்போ நிறைவான ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவதாக நிறைவான ஒரு மகிழ்ச்சி பாருங்க. சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. அப்போ there is a lot of difference between சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். எங்கள் சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு இடத்துல போகிறோம், ஒரு இடத்துல தண்ணி கேட்குறோம், தண்ணி குடும்பம் குடிக்கணும்னு கேட்குறோம். அவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வராங்க, அந்த பாத்திரத்தில் தண்ணி குறைவாக இருக்குது, பாதி தான் இருக்குது. ஆனால் தண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி பாத்திரத்தில் இருக்கிறது. ஒரு டம்ளரில் கொடுக்குறாங்க, ஒரு கிளாஸில் ஒரு ஒரு கிண்ணம், ஒரு கோலை, அதே பாதி இருக்கிறது தண்ணீர் தான். அதை அரை தண்ணீர் என்றோ குறைவான தண்ணீர் என்றோ சொல்ல முடியாது. தண்ணீர் கேட்டீங்க, தண்ணீர் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அதே பாத்திரத்தில் நிறைவாய் கொடுக்கிற பொழுது, முழுவதுமாக கொடுக்குற பாத்திரம் நிறைவேறி போய் கொடுக்குற பொழுது அது தண்ணீர், அதுவும் தண்ணீர் தான். அது எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. பாத்திரம் சொல்றாங்கன்னா மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால்
அறையாக கிடையாது, குறையாக கிடையாது, நிறைவாக கொடுக்கிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியா. பார்த்தீங்களா, நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவை ருசிக்கிற மக்களுக்கு தான் அதை தெரியும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்கள் ருசித்துப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலேயே. We should experience his love, we should experience his joy, and we should be able to experience his happiness. அப்போ சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். ஒரு பாத்திரத்தில் பாதி வரை நிறைந்திருக்கிறது குறைவான சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்துக்கும் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது அந்த சந்தோஷத்திற்கும் வித்தியாசத்தை நீங்கள் பாருங்க, புரிந்து கொள்வீர்கள் சொல்ற ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்க பிரியப்படுகிறேன். For that much of happiness I wanted to give to you. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் இவைகளை சொன்னேன். என்ன தேவைகளை சொன்னேன்? என் சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படியா. பார்த்தீங்களா, அவர் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார், நிறைவாக கொடுக்கிறார், பரிபூர்ணமாக கொடுக்கிறார், நிரம்பி வழியும்படியாக கொடுக்கிறார். பாருங்க, அவருடைய ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அகலத்தான் சங்கீதக்காரன் எழுதலாம் பாருங்க, சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, அப்படியே டபுளாகிறாங்க, ரெட்டையாகிறான் பாருங்க. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி, ஃபுல்னஸ் இஸ் தட். அது மாத்திரமல்ல, உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம். ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாமே நிச்சயமானது. இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் ஹாப்பினஸ், இட்டர்னல் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இட்டர்னல். பாருங்க, அப்போ நித்திய மகிழ்ச்சி, உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய மகிழ்ச்சி. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படியாக. பார்த்தீங்களா, அவர் கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம். அவர் வலது பாரிசத்தில் நித்திய மகிழ்ச்சி. ஆகவே அந்த ஆண்டவரை நீ யோசித்து பாருங்க. உம்முடைய சமூகம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது, அவருடைய பிரசனத்தில் இருக்கிறது. சமூகம் என்று சொன்னால் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிதான ஒரு மகிழ்ச்சி. பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகள், விசுவாசிகள், அவள் வாழ்க்கையில நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறார்கள். இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு மக்கள் இப்படிப்பட்டதான அந்த நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்களா? கிறிஸ்து அவளுக்குள் நிலைத்திருந்தார் தானே, கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தார் தானே, கிறிஸ்து கட்டில் எப்படி நடந்தார் தானே. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அடிப்படையான காரணம் சொல்லுகிற பொழுது பாருங்க, அநேகருக்கு அது ஏற்புடையதா இல்லை. ஏனெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தேவனும் தன்னுடைய மகிழ்ச்சி ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கும். எதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு இப்போதான் சோர்வா முகத்தை வைத்துக் கொண்டு இருக்க மாட்டான். ஏதோ எழுந்து போனது மாதிரி, ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஏன் வாழணும்? என் ஆண்டவர் எனக்குள்ளே இருந்தா, அவர் ஜீவன் எனக்குள்ளே கொண்டு கூட்டப்பட்டிருந்தா, ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்தா, ஒரு பிரசனத்தில் வாழ்ந்தா, ஒரு பிரியமானதை செஞ்சா, என் உள்ளத்தில் எப்பொழுதும் சந்தோஷம். அது பரிபூர்ணமான சந்தோஷம், ஆனந்தம், அது நித்திய மகிழ்ச்சி என்று நான் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பத்தையும் கொடுக்கும்படி தான் ஆண்டவர் இயேசு பூமியில வந்திருக்கிறார். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலும் அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken. Nobody can threaten me. Nobody can put his hand upon me because he is with me and he is in me. அவர் எனக்குள்ள இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். பாருங்க, அதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 16:11 எழுதி வைத்திருக்கிறார். மறுபடியும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கிற பொழுது 13ஆம் வசனம், இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையிலே இவைகளை சொன்னேன். 14, 15, 16, 17 அதிகாரங்களை நீங்க வாசிக்கிற பொழுது பாருங்க, ஆண்டவருடைய அந்த இறுதி வார்த்தைகள் மிக மிக உள்ளத்தை தொடக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆச்சரியமாக. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் உங்கள் வீட்டில் வேத புஸ்தகத்தை திறந்து யோவான் சுவிசேஷத்தை எடுத்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் மிக அருமையான ஒரு ஜெபம், கெத்செமனே ஜெபம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் பண்ணின ஜெபம் அதுதான். மற்றவர்களெல்லாம் ஜெபிக்க கூப்பிட்டதை குறித்து மாத்திரம் எழுதி வைத்திருப்பார்கள். யோவான் மாத்திரம்தான் ஜெபத்தை எழுதி வைத்திருப்பார். ஆண்டவர் என்ன சொல்லி ஜெபித்தார் என்று சொல்லி சொல்றாரு பாருங்க. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டி கொடுக்க போறாங்க, அடிக்க போறாங்க, சாகடிக்க போறாங்க. வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மக்கள்
அந்த விசுவாசிகள் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை நான் சொன்னேன், அவர்களுக்கு சொன்னேன். இவைகளை சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. என்ன இவைகள் எல்லாம் அவர் பர்சனலா ரொம்ப டீப்பான ஒரு இன்ட்ரெஸ்டோடு அவர் பேசுறதை நான் பார்க்க முடியும். என்னுடைய சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியும் இவைகள் உங்களுக்கு நான் சொன்னேன். யோவான் 15:11, யோவான் 17:13. இப்போ நான் இடத்துல வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு, இதான் நிறைவான மகிழ்ச்சி. உலகத்தில் நான் இருக்கையில் இவைகளை சொன்னேன். நிறைவானது தான் பாருங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படித்தான். 107 சொல்றாரு சமாதானத்தை குறித்து. என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்றார். என் சமாதானம், என் சந்தோஷம், என் சந்தோஷம், என் சமாதானம். பார்த்தீங்களா, ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இதை விட மேலான ஒரு அன்பு என்ன இருக்க முடியும்? ஆகினால தன் நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறத விட மேலான அன்பு ஒன்றும் உலகத்தில் இல்லை, நட்பு இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவரே இது அதிகோவான்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதனால உங்களை நான் நண்பன் என்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அந்த மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கிறது. அவர்கள் நிறைவாய் அடையும்படிக்கு நான் இவைகளை சொன்னேன் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைத்து. பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்துல அன்பு கூறுகிறீர்கள். நாங்கள் பார்க்கல, நம்ம நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், பார்க்காமல் இருக்கிறீங்க, அவரிடத்துல விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சொல்லி முடியாது, அவ்வளோ சந்தோஷம். இட் cannot be described. அவ்வளவு சந்தோஷம். க்ளோரியஸ் ஜாய், மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினாலே நீங்கள் களி கூர்ந்து சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. பை ஃபெய்த் ஒன்லி, விசுவாசத்தினால மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை விசுவாசத்தினால மாத்திரம் தானே பண்ண முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசித்தால் இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும். அது நிறைவாய் வரும், அது பரிபூர்ணமாய் வரும், அது நித்திய மகிழ்ச்சியாக உங்களுக்குள்ளே வரும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் 2வது சொன்ன நான் காரியம். 3வது ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. இது இந்த கிறிஸ்துவ மகிழ்ச்சி நின்று நிலவும் மகிழ்ச்சின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நின்று நிலவக்கூடிய மகிழ்ச்சி. இது கிறிஸ்துவ மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? ஒன்று கிறிஸ்துவின் மகிழ்ச்சி, 2வது நிறைவான ஒரு மகிழ்ச்சி, 3வது நின்று நிலவக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அதே யோவான் 13:15-11 வாசிக்கிற பொழுது, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி நிலைத்திருக்கிறது, நின்று நிலைத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளணும். பிரசங்கத்தில் சும்மா அதிகம் சொல்லியிருக்கிற ஆட்களில் நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, போகிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. குரலை உயர்த்தி, குரலை தாழ்த்தி, ஓடி ஆடி குதிச்சு நடித்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதெல்லாம் வெரி குட். யூ லைக் சச் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நல்லது. நம்ம வசனம் என்ன சொல்றதுங்கிறத நம்ம விட்டுறோம். ஆக்ஷனை பார்க்குறோம், உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய காரியங்களை நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய மக்களுடைய ஆர்வத்தை பார்க்குறேன். பைபிளை திறந்து படிக்கிற வேலையே கிடையாது. அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறதான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக போகிற பொழுது அவங்க யாராவது சபைகளை குறித்தோ சபையில் உள்ள போதனை பற்றி குறை சொன்னாங்கன்னா ரொம்ப இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க இவங்களை யாரும் குறை சொல்லவே கூடாது. ஏன்னா இவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, இவங்க பைபிள் படி வாழ மாட்டாங்க. ஆனால் வேறு யாரோ செய்கிறதை ஒருத்தர் சொல்கிற பொழுது அதை ரசித்து கேட்பாங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் அதர்ஸ் பீப்புள், இட் மே பி ஃபார் பாஸ்டர்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ். அதை கேட்பாங்க. அப்போ இப்படி தான் உலகம் போய்கொண்டிருக்கு இன்றைய காலத்தில் பாருங்க. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாரு, நான் என்றைக்குமே என்னுடைய இந்த ஊழியத்தில் வசனத்தை குறித்து மாத்திரம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அனாவசியமான காரியங்கள் பேசுறது கிடையாது. வசனத்தை பேசுகிற பொழுது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். கேட்கிற வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை அது ஊடுருவி பாயணும், அவனுடைய தகவல் உணர்த்தணும், அதுல அது வெளியில வரணும், அந்த வசனத்தின்படி வாழணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை. திருந்தாத மனம் திருந்தாமல் பல வருடங்களாக கிறிஸ்துவாய் வாழ முடியும். அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனம் திரும்புகிறது மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. என் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும்படி, நிலைத்திருத்தல் என்ற ஒரு காரியத்தை வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லியிருக்கிறார். பாருங்க, இதே 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா நிலைத்திரு என்கிற அந்த வார்த்தையை
இயேசு பல முறை பயன்படுத்தியிருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் 15ல் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், இப்பொழுது நான் படிக்கிற 11வது வசனம். பொறுமையாக வீட்டில் வாசித்து பார்க்கணும். பைபிளை படிக்கணும், திறந்து படிக்கணும். அப்போ தான் நீங்கள் இப்போ உங்களுடைய எது உண்மை எது பொய் என்பது தெரியும். நாம் எங்கே இருக்கிறோம் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நீ வாசிச்சா உங்கள்கிட்ட பேசுறது உனக்கு தெரியும். வேற ஒருத்தவங்க வாசிக்கிறது நீ கேட்டு உட்காந்துன்னா பிரயோஜனம் கிடையாது. வேற ஒருத்தவங்க சொல்றது நல்லா சொல்றாங்க, அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து சுற்றி இருக்குன்னா வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இந்த 15ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவான சத்தியத்தை போதிக்கிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொண்டாதிருக்கிற கொடிகள் எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியாது, அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டார். யாருக்கு பேசுறாரு? அவர் சொன்ன உபதேசத்தினாலே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களே. நோ மோர் கட்டிங் இஸ் நெசசரி. கட் பண்ணணும், வெட்டி போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த செய்தி அவர். அப்போ 4ன்னு சொன்ன நான் 4வது வசனத்தை வாசி பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். நிலைத்திரு என்ற வார்த்தையை 15ஆம் அதிகாரத்தில் எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இடத்துல பயன்படுத்துறார். 11ஆம் வசனம் வரையிலே. அப்போ என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிங்கிறார் பாருங்க. இப்போ என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் சொன்னேன்னு சொன்னார்ல. அப்போ நின்று நிலைத்திருக்கிற சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது அவருடைய சந்தோஷம். அப்போ அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, வெரி சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ் தான். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தா அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவனுடையவர்களாய் வாழ்ந்தால் கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நம்முடைய இருக்கும், அது நிலைத்திருக்கும். கிறிஸ்துவின் ஜீவனுடையவனாய் வாழ்வது, கிறிஸ்துவின் போதைகளின்படி கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவர்களாய் பாவத்தை விட்டு பரிசுத்தத்திலே வாழ்ந்து ஆண்டவர் என்றென்றைக்கும் வாசம் செய்கிற ஆலயமாக நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்து வாழ்கிற போது கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிற பொழுது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்றைக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இப்படிப்பட்ட கனிகளை ஏன் கொடுக்க முடியல? கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறது இல்லை பாருங்க. கிறிஸ்துவ போதனை அதான், கிறிஸ்துவ நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ மகிழ்ச்சி கிறிஸ்துவ நிலைத்திருப்பதனால. அப்போ என் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கு என்ன செய்யணும்? நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் 15:4. 15:5 வாசிக்கிறேன் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். பார்த்தீங்களா? ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால், ஒருவன் என் சந்தோஷத்திலும் நான் அவன் சந்தோஷம் நிலைத்திருந்தால், என் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா? அப்போ சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வித்தவுட் மீ தேர் இஸ் நோ ரியல் ஜாய் ஃபார் யூ. வித்தவுட் மீ தேர் இஸ் நோ ஹாப்பினஸ் ஃபார் யூ. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் திஸ் காஸ்பல். பார்த்தீங்களா? 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அதுதான் ரகசியம். ஆகவே அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சி அவரில் இருக்க வேண்டும். அந்த நிலைத்திருக்கிற காரியங்கள் பாருங்கள். As far as we remain we are in Christ, no other thing will spoil our happiness. வேறு உலக பிரகாரமான எந்த காரியங்களும் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்து விட முடியாது, பறித்து கொள்ள முடியாது, கெடுத்து போட முடியாது. சூழ்நிலை சரியில்லை, it will not happen. சூழ்நிலை சரியில்லை, சொந்தக்காரங்க சரியில்லை, உறவுகள் சரியில்லை, இதெல்லாம் சொல்லிட்டு தெரிகிற மனுஷன் கிறிஸ்துவ நிலைத்திருக்கிற மனுஷனே கிடையாது. கடல் அலைகளை பார்க்காத வரையில ஆண்டவரை பார்த்த வரையில பேதுரு கடல் மேலே நடந்தான். அலைகளை பார்த்த கீழே வந்து சூழ்நிலையை பார்க்கிற, சூழ்நிலை மேற்கொள்ள முடியாத என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே அவர் எனக்குள்ளே இருக்க, என்னோடு கூட வலது பக்கம் இருக்கிறதுன்னு அசைக்கப்படுவதில்லை. தேவன் நம்மோடு இருக்கிற நமக்கு விரோதமாக இருக்கிறவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 20 இருப்பார். அதனால ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட செடியை போல இருப்பான், அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுவார்கள். ஆகையினால தேவனில் நிலைத்திருப்பது மிக முக்கியம்.
ஒருவன் நிலைத்திராவிட்டால் என் மகிழ்ச்சி அவனுக்கு இருக்காது, அவன் மகிழ்ச்சி பரிபூர்ணமாக இருக்காது. 6வது வசனம். 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். மறுபடியும் 4 சொன்னேன், 15:4, 15:5 சொன்னேன், 15:6 சொன்னேன், 15:7 சொல்றேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருந்தால் அந்த சந்தோஷம் நிறைவானதாக இருக்கும். நிலைத்திருந்தால் இன்றைக்கு இந்த கொரோனா உபத்திரவ நாட்களிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறதா? No virus can touch us if Jesus Christ is within us. If the life of I am the light ன்னு சொன்னார், I am the way ன்னு சொன்னார், I am the life ன்னு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொன்னார். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தா இந்த ஜீவனை யார் பறிக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். அதனால தான் நான் என்னுடைய சபை விசுவாசிகளுக்கு சொன்னேன், குறைந்தது நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபத்தில் இருக்கு. வேதத்தை வாசிங்க. ரீடிங்ஸ் நிறைய கொடுக்குறேன் பாரு. நேற்று ஒரு நாள் நான் ரீடிங்ஸ் போடாமல் தவற மறந்துட்டேன். அத்தனை பேரில் ஒருத்தர் கூட என்ன கேட்கவில்லை. மாலை நேரத்தில் ஒருத்தர் மட்டும் என்ன கேட்டாங்க. ஒரு சகோதரி, மிகவும் அருமையான ஒரு சகோதரி, சிறு வயதிலிருந்து எங்களோட கூட வளர்கிற ஒரு சகோதரி. உடனே நான் போட்டு கொடுத்தேன். ஏனென்றால் அந்த வார்த்தைகளை வாசிக்கிற நீ, யூ டோன்ட் ரீட் பை யுவர் செல்ஃப். நீயே வாசிக்க மாட்டேங்கிற, வாசிப்பவருக்கு கைடு கொடுத்து அதையும் பார்க்க மாட்டேங்கிற. அதை விட உனக்கு என்ன பெரிய வேலை எனக்கு தெரியல பாரு. அதனால ஆண்டவர் நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். அது 7. 8 விட்டுட்டு 9 வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்தால் உங்களுக்கு உலக சத்துருகளே கிடையாது, பகையாளே கிடையாது, எதிராளே கிடையாது. பலவர் சொல்லி கொண்டு அதே தான். இஃப் வி ரிமைன் இன் தி லவ் ஆஃப் கிரைஸ்ட், நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருங்கள் சொல்றாரு பாருங்க. 7ல் 9ல் என்ன சொல்றாரு? 9ல் என்ன சொல்றாரு? அன்பில் நிலைத்திருங்க சொல்றாரு. என் அன்பில் நிலைத்திருங்கள். 11ல் தான் சொல்றாரு. என்னுடைய 10ல் என்ன சொல்றாரு பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளில் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, என் அன்பு உங்களில் நிலைத்திருக்கும்படி, என் மகிழ்ச்சி உங்களில் நிலைத்திருக்கும்படி, என் மன்னிக்கிற குணம் நிலைத்திருக்கிறபடி இருக்க வேண்டும் என்று சொன்னார். என் பரிசுத்தம் உங்களை நிலைத்திருக்க வேண்டும். நான் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். என் ஜீவன் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே சமூகத்திலே வாழ்கிற இருக்க வேண்டும். பாருங்கள், அதுதான் நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி, நின்று நிலவக்கூடிய மகிழ்ச்சி. உலகத்தின் எந்த காரியங்களும் நாம் மேற்கொள்ளவே முடியாது. இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார், கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார்.
மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை.